Hi friends, I am Martin. Word of the day is loath. The word loath is a verb. It means to feel strong hate or dislike for someone or something அப்படின்னு சொல்லலாம். அதாவது யார் மீதாவது அல்லது எதன் மீதாவது கடுமையான வெறுப்பை உணர்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த லோத் அப்படிங்கிற இந்த வார்த்தை வெறுப்பின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டாக சிலருக்கு சைவ உணவு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் அதே நேரத்தில் சிலருக்கு அசைவ உணவு சுத்தமாக பிடிக்காது. சிலருக்கு இரவு நேரத்தில் சோறு சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் அதே நேரத்தில் சிலருக்கு சப்பாத்தி சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. சிலருக்கு கழிவறையை கழுவ சுத்தமாக பிடிக்காது, ஆனால் அதே நேரத்தில் சிலருக்கு வீட்டு வேலையை செய்வதற்கே சுத்தமாக பிடிக்காது. இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு சில மனிதர்களை சுத்தமாக பிடிக்காது, சிலருக்கு சில பொருட்களை சுத்தமாக பிடிக்காது, சிலருக்கு சில இடங்களை சுத்தமாக பிடிக்காது. எனவே இந்த லோத் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தமிழில் வெறுத்தல் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒரு விஷயத்தின் மீது அதிகப்படியான அல்லது கடுமையான வெறுப்பு ஏற்படும் பொழுது பயன்படுத்த வேண்டும். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். He loathed to take care of his own mother அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் தனது தாயை கவனித்துக் கொள்வதை வெறுத்தான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். He loathed to spend time on watching cricket அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் கிரிக்கெட் பார்ப்பதில் நேரத்தை செலவிடுவதை வெறுத்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் அதிகப்படியான வெறுப்பு அல்லது கடுமையான வெறுப்பு அப்படிங்கிற இடத்துல இந்த லோத் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.